சட்டமன்ற எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும்? கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் யாரும் இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார். அவருக்கு தான் என்னுடைய ஆதரவு. ஆட்சியை மாத்தினா நல்லா இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அவருக்கு தான் ஆதரவு. என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணிகள் எடப்பாடி நல்லா பண்ணாரா, இப்போ அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே தான். பிஜேபி ஆதரவு எங்க இருக்கோ அவங்களுக்கு தான் எங்க ஆதரவு. நான் கண்டிப்பா அங்க எடப்பாடிக்கு தான் ஆட்சிக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இதுல எண்ணத்துல இருக்கும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்த்து வருகிறோம். கள ஆய்விலே நமக்கு கிடைத்த தரவுகளை உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த பகுதியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தொகுதி கோவில்பட்டி. இங்கே மொத்த வாக்காளர்கள் 2,40,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,16,000, பெண் வாக்காளர்கள் 1,23,000 பேர் இருக்காங்க. இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் கடம்பூர் ராஜு, அதிமுகவை சார்ந்தவர். 68,556 வாக்குகள், அதாவது 38.13% பெற்று வெற்றி பெற்றார். யாரை எதிர்த்து வெற்றி பெற்றார் அப்படின்னா 2021 டிடிவி தினகரனை, அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரனை எதிர்த்து வெற்றி பெற்றார். அந்த தேர்தலிலே டிடிவி தினகரன் பெற்ற வாக்குகள் 56,155. அவரும் கிட்டத்தட்ட 31.23% வாக்குகளை பெற்றார். அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 9,000 வாக்குகள் வாங்கியிருக்குது. 2016 கடம்பூர் ராஜு வெற்றி பெற்றார். அவர் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் வாக்கு வித்தியாசங்கிறது வெறும் 428 தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த 2011 கடம்பூர் ராஜு பாமகவை எதிர்த்து, பாமக சார்பில் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து வெற்றி பெற்றார். 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஸோ தொடர்ச்சியாக கடம்பூர் ராஜு இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று வருகிறார். இதில் கோவில்பட்டி நகராட்சி இருக்குது, கழுகுமலை பேரூராட்சி, கயத்தாறு, கடம்பூர், இளையரசனேந்தல் முக்கிய கிராமமாக இருக்கு, இனாம் மணியாட்சி, கொப்பம்பட்டி, இதெல்லாம் இந்த சட்டமன்ற தொகுதியில் வருது. இதில் பல சமுதாய மக்கள் இருக்காங்க. கம்மாநாயக்கர், தேவர், நாடார், தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்காங்க, அருந்ததிய சமுதாயம் இருக்குது. எந்தெந்த பகுதியெல்லாம் இந்த சமுதாயங்கள் இருக்கிறாங்க, மத சிறுபான்மையினர் எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்க, அவர்களுடைய வாக்கு யாருக்கு, இதையெல்லாம் குறித்து கள ஆய்வு நமக்கு செய்து தரவுகளை பகிர இருப்பவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம்ண்ணா. இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த இடத்துல கள ஆய்வு செஞ்சீங்க? நான் கோவில்பட்டியை பொறுத்தளவு கோவில்பட்டி மெயின் ஏரியாங்கண்ணா. அதை விட்டோம்னா கழுகுமலை, கைத்தாறு, இந்த 3 சரௌண்டிங் தான். அதுக்கடுத்து ஃபுல்லாமே குக்கிராமங்கள் தான். ஓட்டு வங்கி ஃபுல்லா இது பண்ண போற இடம் பார்த்தாச்சுன்னா கோவில்பட்டி தான். இப்ப நீங்க சொல்லும் பொழுது கோவில்பட்டி நகராட்சி அதுதான் மெயினான ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னீங்க. கழுகுமலை, கயத்தாறு, முக்கியமான கிராமங்கள் என்னென்ன கிராமங்கள் இருக்கு அந்த பகுதியில நீங்க கள ஆய்வு செஞ்சீங்க? எந்தெந்த கிராமத்துல? அதாவது மந்தித்தோப்பு, இலுப்பையூரணி, மணியாச்சி, அங்கிட்டு கழுகுமலை சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்துடும். அது ஃபுல்லாமே குக்கிராமங்கள் தான். கயத்தாறு இது கடம்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடம்பூர் அவருடைய சொந்த இடம். பரம்புக்கோட்டைங்கிற ஊர்ல தான் அவர் இருக்காரு. கடம்பூர் ராஜ் இருக்கிறது பரம்புக்கோட்டை. அதோட சுற்று வட்டாரம் ரொம்ப சின்ன சின்ன குக்கிராமங்கள் தான். கசவன் குன்று, அந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே பார்த்தாச்சுன்னா ஈராட்சி, கொப்பம்பட்டி, காமநாயக்கம்பட்டி, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே உள்ள வருதுங்க. அதுல அப்படியே நேரம் அடிச்சிருச்சுன்னா பரம்புக்கோட்டை, கடம்பூர்ல இருந்து கைத்தாறு, வெள்ளிசேரிக்கு அடுத்து அப்படியே நேரம் வந்தாச்சுன்னா நம்ம இதுகிட்ட வந்துடும் நால்டமுத்தூர்ல இருந்து நேரம் உள்ள போயாச்சுன்னா வான்றம்பட்டிக்கு அடுத்து கழுகுமலை வரைக்கும் இது சரௌண்டிங் ஆகுதுங்க. இங்க எந்தெந்த சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க, எந்த பகுதியில எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. கைத்தார் சரௌண்டிங் எடுத்துக்கிட்டு தேவர் சமுதாயம் அதிகமா இருக்கு. அதுக்கு இடையில வெள்ளிசேரி இந்த மாதிரி ஃபுல்லாமே நாய்க்கர் சமுதாயம் இருக்காங்க. கழுகுமலை தேவர் சமுதாயம் இருக்கு. ஆனா தேவர் சமுதாயம் நாய்க்கர் சமுதாயம் ஈக்குவலா இருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தாச்சுன்னா தேவேந்திரகுல வேளார் வராங்க. 3வது இடத்துல தேவேந்திரகுல வேளார் வராங்க. அதுக்கு அடுத்து நாடார் சமுதாயம் இருக்கு. ஆனா ஓட்டு வங்கி நிர்ணயிக்கக்கூடியது
தேவர் சமுதாயம் ஒரு பாட்டாணிக்கு, அதே மாதிரி நாய்க்கர் சமுதாயம் ஒரு பாட்டாணிக்கு. இங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நாய்க்கர் சமுதாயம் தான் அதிகமா இருக்குங்கிறத ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது இந்த தேவர் சமுதாயம் ஈக்குவலா இருக்கிறதுனால தான் டிடிவி தினகரன் போன வட்டம் வந்து கோயில்பட்டியில நின்னாரு. மற்ற சமுதாய ஓட்டுகள் 12,000 போய் கடம்பூர் ராஜு வந்து 12,500 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. இங்க முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எந்தெந்த பகுதியில இருக்காங்க? முஸ்லிம்கள் இருக்கிறது வந்து புது கிராமம்ங்கிற ஏரியா. எல்லா ஊருக்குள்ளயுமே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம சொன்ன குக்கிராமங்கள்லுமே ஒரு சின்ன சின்ன ஏரியால ரொம்ப அதிகமான ஆட்கள் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்துலயும் கலந்துதான் இருக்காங்க, தனிப்பட்ட முறையில கிடையாது. கோயில்பட்டியிலையும் இருக்காங்க, கழுகுமலையிலும் இருக்காங்க, கைத்தாறு சரௌண்டிங்ல கம்மி. கடம்பூர் சைடு கொஞ்சம் இருக்காங்க. கடம்பூர் கயத்தாறு இந்த பகுதியில எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க? கிறிஸ்டின் ஓட்டு மட்டுமே வந்து ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10% 15% தான் இருக்கும். 10-15% இருக்கும். ஆமா, நாடாரும் தேவேந்திர குலரும் கன்வெர்ட் ஆனவங்க தான் அதுல இருக்கிறது. கிறிஸ்டின் வந்து தேவேந்திர குலரும் கன்வெர்ட் ஆயிருக்காங்க, அதே மாதிரி நாடார் கிறிஸ்டின் நாடார் இருக்காங்க. சரி, இந்த பகுதியில பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடியவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் பல பகுதியில இருக்காங்கிறீங்க. அருந்ததியர் சமூகம் எந்த பகுதியில இருக்கு? சுப்பிரமணியாவரம்ங்கிற ஒரு ஏரியா, கோயில்பட்டியை பொறுத்தளவு அங்க மெஜாரிட்டி இருக்காங்க, சுப்பிரமணியாவரம். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டாச்சுன்னா பாண்டவரமங்கலத்துக்குள்ள இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளருக்கும் அருந்ததியரும் கொஞ்சம் வித்தியாசம், பக்கத்துல தான் இருக்காங்க எல்லாமே. சார், இப்ப நீங்க இத்தனை சமுதாயங்கள் சொன்னீங்க. கம்மாநாயக்கர்கள் இருக்கிறாங்க, தேவர் சமுதாயம், நாடார், இந்து நாடார் இருக்காங்க, கன்வெர்ட் ஆன நாடார் இருக்காங்க, தேவேந்திர குலர் இந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க, கன்வெர்ட் ஆனவங்க இருக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர்ல, அருந்ததியர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? அருந்ததியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்காங்க. தேவேந்திர குல வேளாளரும் வந்து பிஜேபிக்கு வந்து பாதிக்கு பாதி தான் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. வந்து இன்னும் திமுக விட்டு அவங்க வெளியே வரல, திமுகவுடைய ஆதரவு தான் இருக்கு. நாய்க்கர் ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அது கட்சி ஏற்பாடு. இங்க வந்து எப்படின்னா, இடையில வந்து வைகோ வந்து நின்னாப்ல, சுப்பிரமணியன் நிக்கும் போது வைகோ நிக்காப்ல. அப்போ வந்து கடம்பூர் ராஜுக்கு சீட்டு கொடுக்கல. அப்போ திருப்பி வந்து அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா என்ன செய்யறாங்கன்னா, வைகோ உடனே அந்த டயத்துல கேண்டிடேட்டை மாத்தி ஜெயலலிதா வந்து என்ன செய்யறாங்க, ஜெயலலிதா அம்மையார் என்ன செய்யறாங்கன்னா கடம்பூர் ராஜுக்கு சீட்டு கொடுக்காங்க. அப்போ வந்து தேவரா நாய்க்கரா அப்படிங்கிற இது வந்து கோவில்பட்டி சட்டமன்றத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. அவர் என்ன செய்யறாருன்னா, நான் நாய்க்கர் சமுதாயத்தை ஓட்ட நான் கண்டிப்பான முறையில பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி வைகோ பகிரங்கமா பேசிடுறாரு ஒரு இடத்துல. அப்படி பேசும்போது திட்டங்குளம்ங்கிற ஏரியாக்குள்ள அவர் உள்ள போகும்போது தேவர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு அங்க உள்ள தேவர் சமுதாய மக்கள் அவரை வந்து அலோவ் பண்ணாம அவரை வந்து அவமானப்படுத்தி போட விடாம. அப்போ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா சமுதாய அடிப்படையில் உத்தரவு ஊத்திட்டாங்க, தேவர் கண்டிப்பான ஓட்டு பிரியுது. அப்போ சுப்பிரமணியனை நிறுத்துறாங்க. அப்போ சுப்பிரமணியன் தேவர் சமுதாயத்துல வராரு. அப்ப அவருக்கு ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து தோல்வியை தழுவுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் என்ன செய்யறாரு, வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கி விநாயக ரமேஷ்னு ஒரு கேண்டிடேட்டை மதிமுக சார்பாக மதிமுக விநாயக ரமேஷ் கொடுக்காங்க. அவர் வாபஸ் வாங்கின பிறகு விநாயக ரமேஷ் கொடுக்காங்க. அப்ப காம்படிஷன் எப்படி போகுதுன்னா, அதிமுகவா திமுகவா அப்படிங்க, தேவரா நாய்க்கராங்கிற இதுல போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு, விநாயக ரமேஷ் நாய்க்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இருந்தாலும் அப்போ வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சமுதாய அடிப்படையில நம்ம ஒரு மனதை நம்ம கடம்பூர் ராஜா கொண்டு வரணும், நாயுடு விநாயக ரமேஷுக்கு 3வது இடம் தான் போகுது. அப்போ இவர் சொற்ப அமௌண்ட்ல என்ன செய்யறாரு, கவுண்டிங்ல இவர் வின்னிங் ஆகிறாரு. அமமுக வந்து என்டிஏ கூட்டணியில இருக்குது. இப்ப அந்த தேவர் சமுதாய வாக்கு, அந்த சமுதாய மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? கிறிஸ்தவ நாடார்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? கிறிஸ்துவ தேவேந்திர குல வேளாளர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? இப்போ தேவர் சமுதாய ஓட்டு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, டிடிவில இருந்து இங்க உள்ள மெயினா இருந்தவர் மாணிக்கராஜாங்கிறது. மாணிக்கராஜா வந்து இப்ப கடம்பூர்ல இருக்காரு. அந்த கடம்பூர் இதுல வந்து நம்ம கடம்பூர் ராஜுக்கும் அவருக்கும் வந்து ரொம்ப காம்படிஷன் போய்கிட்டு இருக்கும். அவர் சீட்டு வேணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல அமமுக இருந்து இது பண்ணும் போது, அமமுக நம்ம இதுல கூட்டணி வந்து நமக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, கட்சியை விட்டு வெளியே போய் திமுக இணைகிறாரு. திமுக சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல போயிருக்காரு. கொடுத்தாங்களா கொடுக்கலாங்க. அதுக்கு அடுத்து கைத்தார் தொகுதியில மட்டும் தேவர் ஓட்டு விழுறது கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி கோயில்பட்டியிலையும் கழுகுமலையிலும் தேவர் ஓட்டுகள் கண்டிப்பான முறையில அமமுகவுக்கு விழும். இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா, நாடார் கிறிஸ்டின் நாடார் ஓட்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்டின் எடுக்கும் போதே அவங்க வந்து பிஜேபியை உள்ள சேர்த்திருக்காங்கிறதுனால கொஞ்சம் எதிர்ப்பு அலைகள் இருக்கு கிறிஸ்டின்ட்ட.
அதனால வந்து அது கண்டிப்பான முறையில் திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு விஜய்க்கு எல்லாம் வந்து பெரிய லெவல்ல வந்து இங்க எதிர்பார்ப்பு இல்லை. விஜயை பொறுத்தளவு என்ன செய்யறாங்க அப்படின்னா, புதுசா வந்திருக்காங்க, அவர் பணத்தை காட்டுறாரு, அவ்வளவுதான். அவர் பணத்தை வச்சு அவர் விளையாடுறாரு. அதனால இது அரசியலுக்கு உகந்த இதா இப்ப இருக்காது. இந்த ஒரு பீரியட் அவர் வந்தாருன்னா எப்படி சீட்டு அவருக்கு ஓட்டு வங்கி இருக்குங்கிறத பார்த்துதான் அடுத்து அவரை இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு, எங்களுடைய ஓட்டை வந்து நாங்க வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி நாங்க மாற்றுறது வரணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்ப திருப்பி வந்து கோயில்பட்டிக்கு சட்டமன்ற உறுப்பினர் யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்ற உறுப்பினர் யார் வந்தா கொஞ்சம் ஆட்சியை மாத்தி அமைச்சா நல்லா இருக்கும் தம்பி. ஆட்சி தொடரலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி தொடர வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சி அவங்களோட செயல்பாடுகள் பார்க்கும்போது விளம்பரம் தான் அதிகமா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. முதலமைச்சருங்கிற பதவியை பொறுத்தளவு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுல மக்கள், கோயில்பட்டி மக்கள் வந்து, சட்டமன்ற மக்கள் வந்து, கோயில்பட்டி சட்டமன்றத்துடைய மக்கள் வந்து கரெக்டா இருக்காங்க. வேற மாற்று இதை கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா கோயில்பட்டி சட்டமன்றத்தை பொறுத்தளவு மாற்றம் வேண்டாம், அதிமுகவே வரட்டும். கோயில்பட்டியோட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கு? அவர் மூணு வட்டம் வந்திருக்காரு கோயில்பட்டி எலெக்ஷனில். அவருக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நான் அடுத்து அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள் 3 முறை எம்எல்ஏவாகி அருமையான ஒரு செயல்பாடுகள், நிறைய திட்டங்களை கோயில்பட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகையினால அவரே மறுபடியும் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது. திருப்பி யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரும்பி அவரே வந்தா நல்லா தான் இருக்கும். கடம்பூர் ராஜு அவர்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கு, மிகவும் அருமையா இருக்கு. அடுத்தபடியும் அடுத்த தேர்தலையும் அவங்க வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் அவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. 1,23,000 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த அரசு குறித்து என்ன நினைக்கிறாங்க? இப்ப வந்து ரொம்ப ஓவரா இதாகிறது என்னன்னா, விளாத்திகுளத்துல இந்த வேடனத்துல நடத்தக்கூடிய அந்த மேட்டர், அந்த சம்பவத்தினால பெண்கள் ரொம்ப அதிருப்தியாகிறாங்க திமுக மேல. என்னன்னா, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு. விளாத்திகுளத்துல இந்த பாலியல் வன்கொடுமையால ஒரு 12ஆம் படிக்கிற பிள்ளை வந்து இறந்திருக்கா. அதை பத்தி இப்ப என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படாம இருக்கணும். அடுத்து இப்ப அங்க ஏரியால விளாத்திகுளத்துல இன்னும் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு கண்டிப்பான தீர்வு கிடைக்கணும். அந்த பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்கணும். தமிழக அரசு சிறப்பா செயல்படுதா? தமிழக அரசு சிறப்பா செயல்படுதாங்கிறது கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தீர்வு கிடைச்சாதான் சொல்ல முடியும். அதை திமுக கண்டுக்கவே மாட்டுக்கு. இது கடந்த ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. நான் சர்வே எடுக்கும் போதுலாம் 9 நாள்ல போய்கிட்டு இருந்தாங்க. உள்ள 8 நாள் 9 நாள் கணக்கு. ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. ஒரு வாரமாக இவங்க ஒரு குற்றவாளியை இவங்க கரெக்டான முறையில நீங்க பிடிக்க முடியல. அப்படிங்கும் போது காவல்துறை ரொம்ப அராஜக போக்குல இருக்கு. அது போக திமுகவோட அழுத்தத்தினாலதான் இவங்க கேஸை ரொம்ப இதா கொண்டு போகல அப்படின்னு மக்கள் மனநிலை இருக்கு. பெண்கள் ஃபுல்லாமே வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயப்படக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கோம். எங்க வீட்டு பிள்ளைகளை நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், வேலைக்கு அனுப்புறதா இருக்கட்டும், எங்களுக்கே ஒரு பதட்டத்தோட தான் நாங்க அனுப்புறோம். அவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மடியில எங்களுக்கு இது பண்ண மாதிரி தான் வச்சுக்கிட்டு கணத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அது போக இலவச பஸ் விட்டதுனால பெண்கள் கொஞ்சம் திமுகவை விரும்புறாங்க. அது போக இப்ப கொடுத்த அந்த 5000 ரூபாய் கடைசியா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது திமுக மேல கொஞ்சம் விருப்பங்கள் இருக்கு. இன்னொன்னு, பட்டிக்காட்டுக்குள்ள போறவங்க வர்றவங்க ஃபுல்லாமே வில்லேஜ் லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னா பஸ், இலவச பஸ் அப்படிங்கிறத அது மட்டும் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்ப நாம அந்த அதிமுக கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு. அப்படிங்கும் போது ஆண்களும் அதிமுக தோட்டம் போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு இதுல இதாகிறாங்க. ஆனா ஆட்டோ தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க மட்டும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்காங்க. ஓவரால் ஆட்டோ தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க என்ன செய்றாங்கன்னா, மொத்தத்திலேயே நீங்க எல்லாமே இலவசமா கொடுத்தாச்சு அப்படின்னா எங்களால தொழில் பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்க ஃபுல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு போகலாங்கிற ஒரு இதுல இருக்காங்க. ஆட்டோ தொழிற்சங்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுவோம் அப்படிங்க. ஏற்கனவே 2021 சிபிஎம் சார்பாக அவங்க நின்றுருக்காங்க. சீனிவாசன் ஒருத்தர் நின்றுருக்காரு. அவருக்கு 37,000 சொச்சம் வாக்குகள் விழுந்திருக்கு. அப்படின்னா அங்க கம்யூனிஸ்டுகளுக்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்குதா? முதல்ல எடுத்துக்கிட்டாச்சுன்னா கோவில்பட்டியை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2000 2001 அடுத்து 2006 இருந்துதான் அதிமுகவாய் மாற்றம் வந்திருக்கு. 2001 வரைக்கும் தொடர்ந்து என்ன செஞ்சதுக்குன்னா 1996 இருக்கட்டும், 2001 இருக்கட்டும், 2 பீரியடுமே கம்யூனிஸ்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி 1989 கம்யூனிஸ்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1980. அதுக்கு இடையில ஒரு டைம் காங்கிரஸ் வந்திருக்கு. 1984 காங்கிரஸ் வந்திருக்கு.
அதிமுக பிடிச்சதே 1991 தான். அதுக்கடுத்து 2 டைம் வந்து கம்யூனிஸ்ட் பிடிச்சு அதுக்கடுத்து அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கோட்டை அப்படிங்கிற ஒரு இதை கோவில்பட்டினாலே கம்யூனிஸ்ட் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. ஆனா கோவில்பட்டியில கம்யூனிஸ்ட் ஓட்டு வங்கியே கிடையாது. அதுக்கடுத்து தொடர்ந்து இப்போ 4 டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிமுக தான் வந்திருக்கு. 3 டைம் கடம்பூர் ராஜ் இருந்திருக்காரு. 2006 வந்து யார் இருந்தா அப்படின்னா இவர் எல் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் 2006 வந்திருக்காரு. அதுக்கடுத்து கடம்பூர் ராஜ் கொடுத்ததுல இருந்து 3 டைமும் கடம்பூர் ராஜ் தான் வந்திருக்காங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞருடைய வாக்கு எண்ணிக்கை சதவீதத்துல எவ்வளவு இருக்கும்? அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு? இந்த அரசு குறித்து என்ன நினைக்கிறாங்க? இளைஞர்கள் எடுத்தாச்சுன்னா விஜய ரொம்ப விரும்புறாங்க. அதுல பர்டிகுலர் லேடிஸ் தான் ரொம்ப விரும்புறாங்க. ஆனா அதுல வீடியோ நான் ஷூட் பண்ணல. என்னன்னா அவங்க ஃபுல்லாமே ஓட்டு போட வயசுகள் கம்மி வரல. 18 வயசு கீழே உள்ளவங்க தான் மெஜாரிட்டி காட்டுறாங்க ஒழிய 18 வயசுக்கு மேல உள்ளவங்க ஃபுல்லாமே நமக்கு மாற்றம் வேணும், ஏன்னா விலைவாசி ஃபுல்லாமே ஏறிடுச்சு. என்ன சொன்னாங்கன்னா கரண்ட் பில்ல வந்து 1 மாசத்துக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. 1 மாசத்துக்கு நாங்க யூனிட் எடுப்போம்னு சொன்னாங்க. அது கொண்டு வரல. அது போக தீர்வு வரி ஃபுல்லாமே ஏத்திட்டாங்க, தண்ணி வரி ஏத்திட்டாங்க, எல்லாமே ஏத்திட்டாங்க. அப்படிங்கும்போது எங்களால வந்து நாங்க ஒரு ஃப்ரீடமா இது பண்ண கூட எங்க அப்பாட்ட வந்து ஒரு இதை கேட்க முடியல. என்னன்னா அவருடைய குடும்ப செலவுகள் எங்களுக்கு தெரியுது. மாசம் முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற செலவு விலைவாசி ஏற்றங்கள் ஓவரா இருக்கு. அதனால வந்து ஆட்சி மாற்றம் வேணும். இப்ப நம்ம விஜய்க்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை அவர் சரி பண்ணக்கூடிய இல்ல, மனநிலையில இல்ல. நான் கரூருக்கு நடந்த சம்பவம் 41 பேர் இருக்காங்க. அந்த இறந்தவங்களை வந்து அவர் வந்து நேரடியா அந்த இடத்துல போய் சந்திக்கல அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது ஒரு கேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அந்த இடத்துல நம்ம நேரா போய் தான் விசாரிக்கணும். அதை விட்டு போட்டு நம்ம இடத்துக்கு அவங்கள வர வச்சு நான் வந்து துக்கம் விசாரிக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருடைய திமிரை காட்டுது அப்படிங்கிறதெல்லாம் மக்களோட குற்றச்சாட்டு. ஆனா அவங்க ஃபுல்லாமே 18 வயசு கீழே இருக்கிறதுனால நான் அதை வந்து வீடியோவை ஷூட் பண்ண மாட்டேன். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைய வாக்காளர்கள் மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க பெரிய அளவு விஜய்க்கு ஆதரவாக இல்லை. விஜய் இந்த கரூர் சம்பவத்தெல்லாம் வைத்து அவங்க பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2021 நாம் தமிழர் கட்சி சார்ந்த கோமதி அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆட்டோ தொழிற்சங்கம் அவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறோம், இந்த இலவச பேருந்துனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? எப்படியும் பழைய வாக்கோட இப்போ ஒரு 2-3% வாக்கு சதவீதம் ஏற வாய்ப்பு இருக்கு. 3% கோயில்பட்டி சட்டப்படுத்தப்பட்ட கூடத்தாஞ்சி குறைய வாய்ப்பே. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? ஒன்று, மத்திய அரசின் மீது ஏதாவது எதிர்ப்பு பிரச்சாரங்களை திமுக தொடர்ச்சியாக பண்ணிட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வந்து ஜிஎஸ்டி ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. மத்திய அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, அதே போல மத்திய அரசுக்கு எதிரான இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? கோயில்பட்டி நகரத்துல பொறுத்தளவு மக்கள் மத்திய அரசோட ஸ்கீம் எல்லாமே பத்தி தெரிஞ்சிருக்காங்க, அவங்களே தெரிஞ்சிருக்காங்க. இப்போ ஜல்ஜீவன் திட்டம் வந்ததை பத்தி தெரிஞ்சிருக்காங்க, ஆவாஸ் யோசனா பத்தி தெரிஞ்சிருக்காங்க. இவங்க ஸ்டிக்கர் ஒட்டினாலும் ஏத்துக்கல, இது ஃபுல்லாமே மத்திய அரசோட ஸ்கீமு. அது போக விவசாய மானியம் வர்றது ஃபுல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. இப்போ ஈரான் அமெரிக்காவோட சண்டையை பார்க்கும்போது நம்ம நாட்டுல வந்து இதுவரைக்கும் கேஸ் சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு வர்ற மாதிரி ஒரு திமுக பெரிய கட்டமைப்பை கொண்டு வந்துச்சு. ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாதிரி தட்டுப்பாடே இல்லை. நாங்க பதிஞ்சோம்னா எங்களுக்கு 5 நாள் 6 நாள் அதிகபட்சம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாள்ல வந்தது, ஆனா இது 6 நாள்ல வந்துருச்சு. ஆனா அதுக்கடுத்து ஒரே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க, நீங்க அடுத்து பதிகிறதா இருந்தா ஒரு 20 நாள் 1 மாச கணக்கு உங்களுக்கு சிலிண்டர் ஓடும், அதனால ஒரு 20 நாள் ஒரு 2 வாரம் கழிச்சு பதிங்கன்னு சொன்னாங்க ஒழிய தட்டுப்பாடுங்கிறது கிடையாது. அதே மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பெட்ரோல் பல்க் ஃபுல்லாமே கோயில்பட்டியில் ஃபுல்லாமே தம்பிச்சது. கோயில்பட்டியா இருக்கட்டும், கடம்பூரா இருக்கட்டும், கயத்தாரா இருக்கட்டும், கழுகுமலையா இருக்கட்டும், எல்லா ஏரியாலையுமே ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பெட்ரோல் வரல, எல்லா பல்க்கும் மூட போறாங்க, அதனால நீங்க உடனே வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கேன்ல எல்லாம் ரொம்ப எடுத்து மக்கள் அளவலப்பட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதை கோயில்பட்டி மக்கள் தெளிவா தெரிஞ்சுட்டாங்க, இல்ல அதுவுமே வந்து ஒரு பொய்யான வதந்தி தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடும் கோயில்பட்டி சட்டமன்றத்துல வரல. இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு ஒரு ஏற்கனவே அமைச்சராக இருந்தார், இப்பொழுது எதிர்கட்சியில இருக்கிறதுனால அந்த தொகுதிக்கு எந்த அளவுக்கு பணி செய்திருக்கிறார்? அவர் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதா, இல்ல ஆதரவு இருக்கிறதா? இல்ல அவர் வந்து அதிமுகவுடைய பீரியட்ல இருக்கும்போது மக்களுக்கு செஞ்சிருந்தார். இப்ப வந்து ரொம்ப தடங்கள் இருக்கு, அவரால் செய்ய முடியல. இருந்தாலும் ரொம்ப முயற்சி செஞ்சு நமக்கு கோயில்பட்டியை பொறுத்தளவு அவர் எந்த ஒரு தடங்களும் கொண்டு வரல. திட்டங்கள் எல்லாமே சிறப்பா தான் கொண்டு வந்திருக்காப்ல.
அதனால கோயில்பட்டி சட்டமன்ற பொறுத்தளவு அவருடைய செல்வாக்கு இன்னும் குறையல. யார் கேட்டாலும் சரி அதிமுகங்கிறத விட கடம்பூர் ராஜுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு பகிரங்கமா சொல்றோம். கட்சியை விட கடம்பூர் ராஜுவுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஒரு பக்கம். இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளார வரக்கூடிய பாராளுமன்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, அங்க கனிமொழி இருக்கிறாங்க. கனிமொழியுடைய ஆதரவு இந்த தொகுதியில இப்ப எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க மேல ஏதாவது ஒரு ஆதரவு இருக்குதா? இந்த திமுக குடும்பத்திலேருந்து இருக்காங்க, ஒரு பெண் எம்பியாக இருக்கிறாங்க, பக்கத்துல நம்மளுடைய மாவட்டத்துல தூத்துக்குடியில தான் அவங்க எம்பியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல ஏதாவது ஒரு கரிசனம் ஏதாவது இருக்கா அந்த மக்களுக்கு? இல்ல, கனிமொழி அம்மா மேல வந்து மக்கள் ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காங்க. ரொம்ப பர்டிகுலரா சொல்றதுன்னா பெண்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த ஏரியால எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது கையெழுத்து டாஸ்மார்க்க மூடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப அந்த கையெழுத்து அவங்க போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களே, இதுவரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு இது இல்லையா? ஏன்னா என்ன கேட்கறவங்க நல்ல மொத்தத்திலேயே 100 கடையை மூடி இருக்காங்க, ஆனா 500 கடையை திறந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் ஃபுல்லாமே விழிப்புணர்வா தான் இருக்காங்க. பர்டிகுலர் பெண்கள். ஏன்னா இப்ப இந்த நிறைய விதவைகள்கிட்ட நாங்க கேட்கும்போது அவங்க எங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணாதீங்க அப்படிங்கறத தான் சொல்றாங்க, வீடியோவா எடுக்காதீங்க. ஆனா எங்களுடைய மனநிலை என் குடும்பத்துல என் வீட்டுக்காரர் குடிச்சே வம்பா போயிட்டாரு. இப்ப அவரை இழந்துட்டு நான் தினக்கூலி வேலைக்கு போய் என் குடும்பத்துல என் காப்பாத்தி, இது எல்லாமே திமுக அரசு வந்திருக்கும் போது கையெழுத்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, டாஸ்மாக மூடி இருந்தாங்கன்னா என் கணவர் காப்பாற்றப்பட்டிருப்பார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. இப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு நீண்ட கால கோரிக்கைகள்னு என்ன இருக்கு? இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் இந்த வரக்கூடிய எம்எல்ஏ எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றதெல்லாம் என்ன? கோயில்பட்டியை பொறுத்தவரை கோயில்பட்டியை மாவட்டமா அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் கோயில்பட்டி சட்டமன்ற மக்களுடைய எண்ணமா இருக்கிறது. ஆனா ஏற்கனவே இப்ப அதிமுக மறுபடியும் வந்துருந்துச்சுன்னா இதை கோயில்பட்டியா மாவட்டமா அறிவிச்சிருந்திருப்பாங்க. திமுக வந்ததுனால அறிவிக்க முடியவில்லை. இப்போ திமுக கடைசி நேரம் என்ன சொல்லுதுன்னா, நான் மாவட்டமா அறிவிப்பேன் அப்படின்னு. ஏன்னா கடம்பூர் ராஜ் அவர் எடுத்த இது அப்ப அறிவிச்சாச்சு அப்படின்னா அதிமுக சொன்னதுதான் நாங்க செஞ்சுட்டோங்கிற மாதிரி வந்துருங்கிறதுக்காக இந்த திமுக இந்த வட்டம் மாவட்டமா இது வரைக்கும் 5 வருஷம் அறிவிக்க விடல. இப்போ நான் அறிவிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதியை இப்ப கொடுத்துருக்காங்க. அங்க என்னென்ன தொழில்கள் இருக்கு, அதுக்கு மத்திய அரசுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க அதுல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அதோடைய முதலாளிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குங்கிறதையும் இதோட சேர்த்து சொல்லிடுங்க. கோயில்பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஜாரிட்டி மில் தொழில் இருந்துச்சு. இப்ப மில் தொழில் ஃபுல்லாமே நலிவடைஞ்சிருச்சு. எல்லாமே மில்லு மூட, அதனால மில் தொழில் அவங்களுக்கு இப்போ இது பண்ணல. கொத்தனார் வேலைக்கும் கையால் வேலைகளுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. பெண்கள்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா எல்லாருக்குமே வேலை கொடுத்தது தீப்பெட்டி ஆஃபீஸ் தான். தீப்பெட்டி ஆஃபீஸ் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் மிஷின் மேட் ஆனதுனால அவங்களுக்கும் வேலைகள் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ அதை ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க எல்லாருமே, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குற மாதிரி இது பண்ணுங்கன்னு. அப்போ அந்த சிசர் லைட் வந்ததை ஃபுல்லாமே மத்திய அரசு சிசர் லைட் தடை பண்ணாங்க. தடை பண்ணதப்போ இங்க உள்ள தீப்பெட்டி தொழிற்சங்க தலைவர் பரமசிவம் அப்படிங்கிறவர் பாராட்டு பண்ணி நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் ரொம்ப கோரிக்கை வச்சிருந்தாரு. பண்ணதுக்கு பாராட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அதை பண்ண வச்சது யாரு அப்படின்னா ஒரு கடம்பூர் ராஜ் தான் இவர் தீப்பெட்டி தொழிற்சங்க தலைவரை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி கொண்டு வருவோம், அடுத்து இந்த மாதிரி இதை உங்க தீப்பெட்டி தொழில நாங்க நலிவடைய விட மாட்டோம் அப்படின்னு பண்ணதுனால கோயில்பட்டியிலையுமே ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. நிர்மலா சீதாராமன் கூட்டு நன்றி தெரிவிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க தீப்பெட்டி தொழிற்சங்கம். அப்போ தீப்பெட்டி தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க ஃபுல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் இந்த வட்டம் நாங்க அதிமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவிப்போங்கிறத சொல்றாங்க. நீங்க இந்த சட்டமன்ற தொகுதியில செய்த கள ஆய்வு, கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும், இந்த பகுதியில செய்த கள ஆய்வின் அடிப்படையில யாருக்கு ஆதரவு, திமுக கூட்டணியில யாரு கேண்டிடேட்டா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா கடம்பூர் ராஜு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க, அமமுகவும் அதிமுகவும் இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறதா அப்படிங்கிறத சொல்லுங்க. இங்க என்னன்னா சமுதாய அடிப்படையில தான் கொடுக்குறங்கிற ஒரு இதுல திமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. கடம்பூர் ராஜ் நாய்க்கர் சமுதாயம் அப்படிங்கிறதுனால நம்ம நாய்க்கர் சமுதாயத்தை கொடுக்க வேண்டாம், அதே இதை நம்ம தேவர் சமுதாயத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பான முறையில மிச்ச நமக்கு கிறிஸ்டியன் ஓட்டு எல்லாமே நமக்கு விழுவோம், தேவேந்திரவர் ஓட்டும் நமக்கு விழுவோம் அப்படின்னு வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க கேண்டிடேட் ஃபுல்லாமே தேவர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடம்பூர் ராஜுக்கு தேவர் கேண்டிடேட் போட்டா கொஞ்சம் டஃப் கொடுக்கும். ஆனா அந்த இதுல இன்னொரு சர்வே படி பார்த்தாச்சுன்னா திமுக இது வரைக்கும் இங்க வின்னிங் வரல இன்னொன்னு. அப்படி பார்க்கும்போது மதிமுக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஆனா மதிமுக கொடுத்தா கண்டிப்பான முறையில கடம்பூர் ராஜ் ஜெயிக்காரு, அதிமுக இங்க ஜெயிக்கும். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அதிமுக இரட்டை இலை சின்னம் என்பதையும் தாண்டி கடம்பூர் ராஜு என்ற தனி மனிதருக்கு ஆதரவு அங்கு பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறதும், திமுக இதை அங்கு ஒரு சாதி ரீதியான ஒரு கேண்டிடேட், அதாவது நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவர் கடம்பூர் ராஜுனா தேவர் சமுதாயத்தை சார்ந்தவரை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கலாம். இல்லட்டா மதிமுகவுக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துடலாம், ஏன்னா வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதை மதிமுகவிட்ட தள்ளி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்கு இந்த தொகுதி அப்படிங்கிறத பொறுத்தளவு கடம்பூர் ராஜுவின் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது தேவர் சமுதாயத்தினரை கேண்டிடேட்டாக நிறுத்தினாங்கன்னா கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். அதே நேரத்தில் மதிமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் ஷூர் ஷாட்டாக கடம்பூர் ராஜு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது கள ஆய்விலே திரு பாலசுப்ரமணியன் கண்டறிந்து அந்த தரவுகளை நம்மளிடம் பகிர்ந்து கொள்கிறார். மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.